ஹாய் குட் மார்னிங். ஐ எம் திவ்யா ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம நிறைய எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயின் தான் பார்க்க போகிறோம். வெரிகோஸ் வெயின் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். வெரிகோஸ் வெயின்னா என்ன, ஸோ அது மேக்ஸிமம் யாருக்கெல்லாம் வரும், அது வந்தால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கான என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின். ஸோ வெரிகோஸ் வெயின்னா என்ன அப்படின்னா பச்சை நரம்பு மாதிரி தெரியும். மேக்ஸிமம் கெண்டை சதம் சொல்லுவாங்க இல்லையா, காலுக்கு பின்னாடி கெண்டை சதை இருக்கு இல்லையா. ஸோ அந்த கெண்டை சதையில் பார்த்தீங்கன்னா பச்சை நரம்பு மாதிரி தெரியுது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அது நரம்பு கிடையாது, அதுக்கு பேர் வெயின்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ அந்த வெயின் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் தெரியும். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லைட்டாக தான் தெரியும். அந்த கலர் மட்டும் தெரியும், க்ரீன் கலரில் அப்படியே கோடு கோடாக போகிற மாதிரி தெரியும். பட் நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜாக கொஞ்சம் லைட்டாக மோடு தூக்குன மாதிரி இருக்கும். சரிங்களா? தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக உருள்ற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக மோடு தூக்குன மாதிரி இருக்கும். பட் நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம், ரொம்ப க்ரானிக் ஸ்டேஜில் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், லாஸ்ட் ஸ்டேஜாக பர்ஸ்ட் ஆகிடும், வெடிச்சிடும். சரிங்களா? ஸோ நம்ம மேக்ஸிமம் அந்த அளவுக்கு கொண்டு போக மாட்டோம். ஸ்டார்டிங்கில் ப்ராமினெண்ட்டாக தெரியும் போதே நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? விசிபிளாக தெரியும் போதே நம்ம சரி பண்ணிக்கலாம். அது சரி பண்ணிட்டாலே நமக்கு ப்ராமினெண்ட்டாக கூட போக தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி மெம்பர்ஸ்க்கு வரும். அதாவது மென் ஆர் ஃபீமேல் யார் வேணா இருக்கட்டும், கம்பெனிலாம் போவாங்க இல்லையா, எனி கம்பெனி, எப்படி சொல்கிறது, நிறைய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறவங்க, மேக்ஸிமம் பார்த்தா ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். எனக்கு நின்றுக்கிட்டே தான் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக இது அஃபெக்ட் ஆகும். ஸோ ஏன் நின்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகிடும், பிளட் சர்க்குலேஷனே போகாமல் நின்றுடும். அதாவது ரத்த ஓட்டமே சரியாக சீராக போகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, அந்த ரத்தம்லாம் ஓட்டத்துக்கு சரி இல்லாமல் இருக்கிறதுனால, கால் அசைவே இல்லாமல் ஒரே இடமா நிற்கிறதுனால என்ன ஆகிடுது, அந்த இடத்துல ரத்தம் தேங்கி போய் நமக்கு வெயினாக வெளியில் பச்சை நரம்பு மாதிரி தெரியுது. சரிங்களா? ஸோ கால் நம்ம அசைவு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லை நான் அசைக்காமே நான் நின்றுட்டே இருக்கேன் அப்படின்னா ரொம்ப நேரம் நிற்பாங்க. அதாவது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஒரே இடத்துல, இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக கூட நின்றுட்டே கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அது வராமல் இருக்க என்னென்ன பண்ணணும், வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். சரிங்களா? இது மாதிரி கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். இல்லை ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு கிச்சன்லேயே நின்றுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஸோ இது நம்ம ரொம்ப அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகாமல் சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணலான்னா ஸ்டாக்கிங்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஷாக்ஸ் மாதிரி இருக்கும், முட்டிக்கு கீழே வரைக்கும். முட்டிக்கு கீழே இருந்து பாதம் வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி ஸ்டாக்கிங்ஸ், அதுக்கு பேர் ஸ்டாக்கிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஷாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயும் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா, யார் வேணால் அப்ளை பண்ணலாம், எந்த சைஸ் வேணால் அப்ளை பண்ணலாம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்குன்னு சைஸ் இருக்குது. மீடியம் இருக்குது, ஸ்மால் இருக்குது, எக்ஸ் ஸ்மால் இருக்குது, எக்ஸ் லார்ஜ் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய சைஸ் இருக்குது. ஸோ கரெக்டான சைஸ் பார்த்து போடுங்க, அது ரொம்ப மஸ்ட்டு. ஓகேவா? லூஸாக போட்டால் யூஸே கிடையாது. ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா இன்னமும் பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் போயிடும். ஸோ அதுவுமே ரிஸ்க் ஸ்டேஜில் தான் கொண்டு போய் விடும். ஸோ அதனால் அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான சைஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுறது இஸ் பெட்டர். சரிங்களா? இன்னொன்று, அது எப்போல்லாம் யூஸ் பண்ணணும், எப்போல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதையும் நான் சொல்லிடுறேன். தூங்கும்போது யூஸ் பண்ண வேண்டாம். தூங்கும்போது, குளிக்கும்போது யூஸ் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் நான் நின்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை நடக்கிற வேலை இருக்குது, நான் கம்பெனியில் நடக்கணும், இல்லை ஆஃபீஸில் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் போட்டுக்கலாம். அதான் மேக்ஸிமம் நீங்கள் காலுக்கு ஒர்க் கொடுக்குற டைமில் அது போட்டுக்கிறது பெட்டர். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஸ்டாக்கிங்ஸ் போடுறீங்க, ஓகே, கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. மெயின் ஒன்று என்ன அப்படின்னா, சுடு தண்ணி கொடுத்துறாதீங்க. சரிங்களா? வெரிகோஸ் வெயின் ஒன்ஸ் உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா
சுடு தண்ணி ஊத்துறோம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க, கொடுக்கவே கூடாது. ஏன்னா சுடு தண்ணி ஊத்துறோம் எதுக்கு கொடுக்கணும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், சுடு தண்ணி ஊத்துறமே கொடுக்குறோம். அங்கே ஆக்சுவலி ரத்த ஓட்டம் என்ன ஆயிருக்கு, ரத்த ஓட்டமே இல்லாமல் ஃபுல்லாக வெயின் வெளியில் வருது, வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குன்னும் அந்த இடத்துல நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், இன்னும் ரத்த ஓட்டம் அதிகமாக அதிகமாக ஆல்ரெடி இருக்கிற வெரிகோஸ் வெயின் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் சுடு தண்ணி ஊற்றுற மட்டும் மேக்ஸிமம் கொடுத்துறாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்குன்னா ஐஸ் பேக் வேணால் ஒரு டவல் வச்சு சும்மா லைட்டாக ஒத்துற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதோட சுடு தண்ணியை கொஞ்சம் கூட நீங்கள் காட்டிடக்கூடாது. ஓகேவா? இது ஒன்று படம். தென் நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நேரம் நிற்காதீங்க. இதுதான் ப்ராப்ளம். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோன்னா ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் நிற்கக்கூடாது. ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. இன்னொன்று, காலை தொங்க போட்டு ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. ஓகேவா? ஏன்னா தொங்க போடுறதுனால என்ன ஆகிடும், பாடியில் இருக்கக்கூடிய மொத்த பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக காலில் தான் இறங்கும். ஸோ காலில் இறங்குது, அதோட நம்மளோட நடு முதுகில் இறங்கும். ஸோ அப்படி இறங்காமல் கொஞ்ச நேரத்துக்கு மேலே உங்களால் கால் தொங்க போட்டு உட்காரவும் முடியாது. என்ன ஆகிடும், மறுத்து போன மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வலியை தாங்கிட்டு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், குடையிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, நமக்கு கொஞ்சம் பெயின் இருக்குன்னு தெரியுதா, அந்த டைமில் எழுந்துச்சி கொஞ்சம் நடந்துருங்க. ஓகேவா? அப்போ பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக போகும். ஸோ கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு உட்காந்துட்டே பார்க்குறது ஒர்க்கு, சிஸ்டம் ஒர்க்கில் இருக்கேன், நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு தோணுதா, ஒன்றுமே இல்லை. அழகாக உங்கள் சிட்டிங் சேர் இருக்கு இல்லையா, ஸோ சேருக்கு ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்டூல் எனிதிங் போட்டுட்டு அதில் காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கூட நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நோ ப்ராப்ளம். ஓகேவா? இது ஆஃபீஸில் கண்டிப்பாக பெர்மிஷன் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணணும். தென் ஹாட் வாட்டர் வைக்கக்கூடாது. அடுத்தது கால் தொங்க போட்டு உட்காரக்கூடாது. தென் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? சிம்பிளான எக்ஸசைஸ் தான். ஸோ இது நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே ஓகே இப்போ என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ இதான் கால் பாதம் அப்படின்னா, கால் பாதத்தை நல்லா அப் அண்ட் டவுன் நல்லா பண்ணணும். ஓகேங்களா? 2 காலுமே செய்யணும். அப் அண்ட் டவுன் நல்லா 20 டைம்ஸ் செய்யணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் சைட் வே. ஓகே, சைட் வேல ஒரு 20 டைம்ஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் எக்ஸசைஸ் இஸ் ரொட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இது 3 எக்ஸசைஸும் ரெகுலராக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் கண்டிப்பாக செய்யணும். ஓகே, இல்லை அதுக்கிடையில் மதியத்தில் எனக்கு டைம் கிடைக்கும், நான் மதியத்தில் கூட பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். காலையிலே மதியம் நைட்டு 3 வேலையாக பண்ணுங்கள். ஒரு மூமெண்ட்டும் 20 டைம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வெரிகோஸ் வெயின் இல்லாமல் அழகாக நம்ம சேஃபாக தப்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இன்னும் நிறைய எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்னும் நிறைய நான் உங்களுக்கு டீச் பண்ணி சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ.